ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். ப்ராப்பராக வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வீடியோஸ்க்கு நடுவில் ரொம்ப கேப் விழுந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் 1 மந்த்தாக அம்மா வீட்டு சைடு எங்கள் வீட்டு சைடு மாற்றி மாற்றி கோவில் ஃபங்க்ஷன், கும்பாபிஷேகம், அம்மா வீட்டு சைட்லேயும் கோவில் கும்பாபிஷேகம். ஸோ மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் மாற்றி குடித்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ராப்பராக வீடியோஸ் எடுத்து போட முடியல, எடுத்தாலும் வாய்ஸ் கொடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சரி, இனிமேல் நார்மலாக ரெகுலராக வீடியோஸ் போடலாங்கிறதுக்காக ஃப்ரைடே அன்னைக்கு விலாக் எடுத்திருந்தேன். இதில் வந்து ரெசிபி ப்ளஸ் மீஷோவில் சில டாப்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், அதோட ரிவ்யூஸையும் பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஈஸியாக வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் பண்ணிப்பேன். பட் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, சரி இன்னைக்கு அது காலையில் பண்ணிடலாம், அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டியோடாப்பில் வந்து இந்த நைஃப் ஷார்ப்னர் வாங்கியிருந்தால இதை பற்றி ரிவ்யூஸ் கேட்டிருந்தாங்க. டியோடாப்பில் வாங்கினதுலேருந்து இந்த ஷார்ப்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஷார்ப் ஆகுது. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் யூஸ் பண்ணும் போது ஏதோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் ரெகுலராக யூஸ் பண்ண அது எப்படின்னு நானே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து 1 2 3 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்து நம்மளோட நைஃப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சு ஷார்ப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஷார்ப் ஆகுது. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் வந்து மில்கி மிஸ்ட்டில், இது வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்காக கிடைக்கும். இது வந்து ஈரோடு போனப்போ டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். 10 பேக்ஸ் வந்து 70 ருபீஸ். இந்த பட்டர் தான் இன்றைக்கி வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அந்த பேக் பாருங்கள், 10 பேக்ஸ் இருக்குது. ஒரு பேக்கில் இவ்வளோ பட்டர் இருக்கும். இப்போது மசாலாவுக்கு ஒரு கடாயில் ஜீரகம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன், 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, இது கூட ஒரு 7 to 8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வணக்கி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு, அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மசாலாவில் போடும்போது, அதாவது பன்னீர் அந்த பட்டர் மசாலாவில் போடும்போது பன்னீர் வந்து குலையாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனியாக பன்னீர் மட்டும் சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து சால்ட்டும் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன்னீர் மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு, நான் வந்து கொஞ்சமாக தான் பட்டர் சேர்த்துருக்கேன், நான் ரொம்ப இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பட்டர், அது கூட கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து தனித்தனி பீஸாக க்யூபாக எடுத்து போட்டுட்டேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு காரம் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர், அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுறேன். பன்னீர் வந்து அதில் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தா போதும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைல்லே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் மசாலா ரெடியான உடனே சப்பாத்திலாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, மார்னிங் வந்து சாப்பிட மாட்டோம், கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இது வந்து எப்போயாவது கிடையாது, எப்போவுமே வீக்லி ஃப்ரைடே ஆனால் பக்கத்தில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து எங்கள் வில்லேஜில் சென்டராக இருக்கனால எங்கள் வீடு சுற்றியுமே நிறையா கோவில்கள் இருக்குது. ஸோ மார்னிங் ஃப்ரைடே ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டே மோஸ்ட்டாக ஃப்ரைடே வந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு, விநாயகர் கோவில் எல்லா கோவிலுக்கும் போய் விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து ரிட்டன் வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து சப்பாத்தி பட்டர் மசாலா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.
ஸோ நாங்கள் மட்டும் மார்னிங் சப்பாத்தி பட்டர் மசாலா இதெல்லாம் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு எதுவுமே பண்ணலை. நார்மலாக ரைஸ் தான் கொடுத்தேன். சரி அவளுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் சில்லி மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காரம், பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். பாப்பா கொஞ்சம் காரம் சாப்பிடுவா. அதாவது இந்த மாதிரி சில்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னா காரமாக சாப்பிடுவா. ஸோ கொஞ்சம் காரம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். நான் வந்து வீட்டிலேயே கொஞ்சம் இந்த கார்ன் வச்சுருந்தேன். ஸோ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வீட்டில் கொஞ்சம் ராவாக கார்ன் இந்த சிப்ஸ் மாதிரி கிடைக்கும்ல, இது வச்சுருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஆயில் ஃபுட்லாம் கொஞ்சம் ஹெல்தி கிடையாது தான். பட் வீட்டில் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. எப்பயாவது ஒரு நாள் பரவாயில்ல. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இது பேக்கெட்டாக வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் வந்து சில்லி போட்டு ரெடி பண்ணியாச்சு. சில்லியோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு தெரியல. பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்டாகவும் வந்துருந்துச்சு. நல்லா எண்ணெய்லாம் இது இல்லாமல் ஒட்டாமல் வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ஒரு அக்கா நல்லா பஜ்ஜி போடுவாங்க. அங்கே வந்து பஜ்ஜி கடையிலேருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் மஷ்ரூம் இருந்தனால அவளுக்கு மட்டும் சில்லி போட்டு கொடுத்துட்டு நாங்கள் காஃபி வித் பஜ்ஜியோட ஈவினிங் வந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் டீ, காஃபி, மெயினாக காஃபியை விட டீ கூட இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும். நான் வெளியே கிளாஸ்லாம் எதுவும் போய் கற்றுக்கல. யூடியூப் பார்த்தே நானே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அதிகமாக தைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து அதிகமாக தோணிகிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கொஞ்சம் டைமும் இருந்துச்சு. அதனால ப்ளவுஸ் வந்து நானே எனக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்டிச்சிங் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணேன். இதுக்கே 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக ட்ரை பண்ணது. ப்ளவுஸ் ஹேண்ட் வந்து ஒரு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வச்சுருந்து இந்த டிசைன் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது வந்து நான் பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ஒரு மீட்டர் 20 ருபீஸ், 25 ருபீஸ். இது வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கி ஹேண்ட்லலாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட அளவெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக தைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது நான் வந்து ஆர்டர் போட்டிருந்த டாப்ஸு. ப்ளஸ் நான் வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கர் அந்த இது மாதிரி பேன் மாதிரி இருக்குல்ல, இதுவும் மீஷோவில் போட்டிருந்தேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். மீஷோவில் இதனுடைய ப்ரைஸ் வந்து 188 இருக்குது. குவாலிட்டிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. பட் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த சைஸில் ப்ரெட் வந்து எப்படி இந்த சைஸ் இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு தெரியல. ப்ரெட் வந்து இன்னும் இந்த பேனை விடவே இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் நான் சரி ஓகே, ஏதாவது இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எப்படி நம்ம சைட்ஸ்லாம் கட் பண்ணி தானே போடுவோம். ஸோ கரெக்டாக இருக்குங்கிறனால வச்சுக்கிட்டேன். ரிட்டர்ன் பண்ண மனசு வரல. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு குர்த்தீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்தா க்ரீன் கலர் குர்த்தீஸ். இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவே இருந்துச்சு. 376 ருபீஸ்க்கு கொஞ்சம் பார்க்க ரொம்ப கிராண்டாகவே தெரிஞ்சுது. ஸோ ஒன்று ஆர்டர் போடலான்னு போட்டேன். கலர் வந்து பிக்சரில் இருக்கிறத விட நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. மேலே வந்து அந்த பிரிண்ட் வந்து ஆயில் பிரிண்ட் மாதிரி, அதாவது ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் அந்த பிரிண்ட் போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வாஷ் பண்ணலை. பட் ஃபஸ்ட் டைம் போட்டால் ரொம்ப கிராண்டாகவே இருக்குது. நல்லா கீழே ஃப்ளோர் லென்த் வரைக்குமே இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைஸ் வந்து நான் எம் போட்டிருந்தேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் ஓகே தான். குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு, அதாவது என்னோடய பாப்பாவுக்கும் என் சிஸ்டரோட பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஃப்ராக் 2 போட்டிருந்தேன். சேம் கலர் சேம் டிசைன், சைஸஸ் மட்டும் வேறு மாதிரி போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து 0 to 3 months, எங்கள் பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு போட்டிருந்தேன். ரெண்டுமே சைஸ் சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதாவது டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து தண்ணியில் போட்டாலுமே அவ்வளோக்கு வந்து ஃபேட் ஆகாது. எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க வந்து புதுசாக போட்ட மாதிரியே இருக்கும்.
வெயிலுக்கும் வந்து கொஞ்சம் அவ்வளோக்கு வந்து ஹார்டாக தெரியல, நல்லா இருந்துச்சு. போட்டிருக்கும் போது இந்த கலரும் பிரைட்டாக நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர் குர்த்தி. இது வந்து ஃபோட்டோவில் நல்லா பிரைட்டாக தெரியுது, பட் நேரில் வந்து கலர் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதாவது ஃபோட்டோஸ்க்கும் நேர்லக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் என்கிட்ட இந்த கலர் இல்லைங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இதை நான் வந்து 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி 2 டைம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அது மேலே வந்து நெக்கிட்ட வந்து எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, stay tuned. Bye. Thanks for watching.